ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேமில் நம்ம இதை பண்ணணும், இந்த டாஸ்க் வரப்போகுது, இந்த டாஸ்கில் இந்த மாதிரி ஒரு ராஜதந்திரத்தை பண்ணணும். இப்போ முத்து யோசிப்பார்ல, இந்த டாஸ்க் எப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம், இதுக்கு இவர் தான் கரெக்டாக இருக்கும், இதுக்கு இந்த மாதிரி பண்ணோம், அந்த மாதிரி திங்க் பண்ணுறதை விட்டுட்டு இவனை எப்படி வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும்போது கீழே தள்ளி விடலாம், காலை எப்படி வாரலாம், அவனை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளலாம், தண்ணியில் பிடிச்சி அமுக்கலாம். ஐயோயோயோயோயோயோப்பா! ஒருத்தருக்கு இத்தனை பேரா? நான் என்ன சொல்கிறேன்னா, முத்துக்குமரனை அப்படியே விட்டுட்டா, அவர் பாட்டு ஒரு கேமுக்கு வந்துட்டு மக்கள் பிடிச்சி போய் மக்கள் என்ன ஓட்டு போடுறாங்களோ அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டோ, செகண்டோ, தேர்டோ, ஃபோர்த்தோ, ஃபிஃப்த்தோ வந்துருவார். இவங்க என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமரன் வாங்குற ஓட்டு பத்தாது. பாவம். நாங்கள் அவரை டார்கெட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு யாரெல்லாம் வெறுப்பாக இருக்குது, இப்போ வந்துட்டு சௌந்தர்யா டார்கெட் பண்ணால் சௌந்தர்யாக்குன்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்கலாம் சரி அப்போ முத்துக்குமரன் பாவமாக இருக்குது, முத்துக்குமரன் ஓட்டு போடுவாங்களா? ஜாக்லினுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்போ புதுசாக ஒருத்தங்க முளைச்சி வந்திருக்காங்க, சாச்சனா விட்டோம் பாருங்கள். சாச்சனாக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்களாம் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்போ புதுசாக முளைச்சவங்க மஞ்சரி. ஐயோ அநியாயம். என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு டாஸ்க் வருது, என்னென்னா ஏவிபி அன்றாட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளே இங்கே இருக்கவங்க அந்த பக்கம் போகணும். இதை யார் ஏற்படுத்துறது அப்படின்னா, ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கேர்ள்ஸ் டீம் தான் அவசரப்பட்டு பாவம் இதை வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது அவங்களுக்கே ஆப்பாக வரணும். ஆனால் அதை அப்படி யூஸ் பண்ணல நம்ம பாய்ஸ். அதுதான் வந்துட்டு உண்மையிலே எனக்கு பாய்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயங்கள். அதேமாதிரி இப்போ கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற டாஸ்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் வருகிறது, கதற துடிக்க தோன்றுகிறது. ஆனால் என்ன பண்ணுவது, அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால அதிகார திமுறில் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்வார்னு தான் தோணுது. ஏன்னா இது வரைக்கும் பாய்ஸ் டீம் இந்த மாதிரி டாஸ்க்கே கொடுத்தது கிடையாது, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிது முத்துக்குமரனுக்கு. ஏன்னா அந்த லிவிங் ஏரியாவுக்கு வராங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொல்கிறார் ஒன்றே ஒன்று சூப்பராக சொல்கிறார், வரும்போது ஒரு திருக்குறள் சொல்லுங்கள். என்னென்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அவ்வளோதான். இந்த திருக்குறள் சொல்லுங்கன்னு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. தமிழில் வர திருக்குறள் வர நம்மளுக்கு இது ஒரு கெத்து மாதிரி இருக்கும், சொல்லுவோம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த அம்மா அங்கேருந்து வராங்க, ஒரு சுறவலு புறப்பட்டதேன்ட்டு. ஏன் இன்னும் இவன் காலையில் ஒரு டாஸ்க்கு மூலமாக நம்மளை அசிங்கப்படுத்தினான், நேற்று ஒன்று பண்ணுறான், எல்லாமே ஏலிட்டே இருக்கானே இவன். நம்மளும் தான் பேச்சாளர். இப்போ நான் பேச்சாளர் இல்லையா? ஆமாம், முத்துக்குமரன் மட்டும் தான் பேச்சாளர் இல்லை, அப்புறம் நான் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு இதை பண்ணால் தானே அவன் ஹைலைட் ஆவான். இப்போ திருக்குறள் அப்படின்ற விஷயங்களை எல்லாருமே பேச வச்சிங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு சாட்டர்டே வந்து பாராட்டிட்டாருன்னா இவங்க குடிமொழி போயிருமே. அதனால் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு முத்துக்குமரன் நில்லுங்க, எதுக்காக இப்போ நீங்கள் டாஸ்க் கொடுக்குறீங்க, முதல்ல உள்ளே வர்றதுக்கு ஏன் டாஸ்க் பண்ணணும் அப்படின்றாங்க. அதேமாதிரி விருப்பப்பட்டவங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஏன் மேடம், நாங்கள் பாய்ஸ் டீம் அந்த பக்கம் இருக்கும்போது ஸ்டோர் ரூமுக்கு வர்றதுக்கு பேட்டரி மாற்றத்துக்கு வரும்போது விருப்பப்பட்டவங்க பண்ணலாம் போதும்னு நீங்கள் சொன்னீங்களா மேடம் அப்படின்னு. இல்லை அதுக்கு சொல்ல, இப்போ அஞ்சிதாக்கெலாம் எப்படி வரும், அவங்க தமிழே தெரியாது, அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் மேடம், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னார். இவங்க யோசிக்கிறாங்க, வேறு ஏதாவது சொல்லாமல் பார்த்தா அங்கேருந்து சௌந்தர்யா இல்லை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ட்டாங்க. டோட்டல் ஆஃப் ஐயோ எல்லாமே நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் போய்விட்டதேன்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தருக்கும் அழகாக வந்துட்டு கஷ்டப்பட்டாலும் சொல்லிட்டு போயிட்டாங்க, உள்ளே முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்படணும்? அதுவும் சொல்கிறாங்க, இல்லை ஒரு சில பேர் மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா டாஸ்க் படிக்கிறதுக்கு முடியாதான். தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழில் இருக்கிற திருக்குறளை ஒரு தமிழ் பேச்சாளர் சொல்கிறாங்க, இதை அவங்க மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுங்க. இவங்க உத்வேகம் கொடுக்கணும், ஏம்மா நீங்கள் தமிழ்மா நீங்கள் அழகாக படிக்கலாமா, உங்களை ட்ரை பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இத்தனைக்கும் முத்துக்குமரன் முதல் சொல்லும்போது சௌந்தர்யா பயந்துட்டாங்க. ஒரு திருக்குறள் சொன்னால் தான் உள்ளே வர முடியும் சொன்னோன்னே, ஐயோ எனக்கு திருக்குறளே தெரியாதுன்ட்டாங்க. நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவர் அழகாக சொல்லித்தராரு, அதை பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் போதுன்ட்டாங்க. அதுக்கு இந்த அம்மா தமிழ் பேச்சாளர் என்ன பேச்சாளர், ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் நான் தாங்க மஞ்சரி சூப்பராக இருக்காங்க, அவங்க வந்துட்டு நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அவங்க போயிடவே கூடாதுன்னு சொன்னேன். இந்த என் வாயால் இப்படி வந்துட்டு டென்ஷன் பண்ண வைக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க மஞ்சரி. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன்ஷிப் அப்படியே வந்து மாறிப்போச்சு. எப்போ கேப்டன் வந்துச்சோ அந்த அதிகார தோரணை, அதிகார திமிரு, பேசுகிறதெல்லாம் பாருங்கள். அதுலேயும் இந்த இப்போ மஞ்சரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஆப்போசிட் யார் கேட்டிங்கன்னா முத்துக்குமரன், அடுத்தது அருண். அந்த ப்ரொமோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அருணை போட்டு அதுவும் அந்த சொல்ல வேணாம், மார்க் பண்ணுறேன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார், விட்டுறலாம்ல. அது எப்படி, அப்போ நான் கேலி பண்ணுறேன்னு சொல்லட்டுமா, அப்போ பகடின்னு சொல்லட்டுமா, என்ன இது? நீங்கள் வந்துட்டு அந்த இதில் வந்து நீங்கள் ஒன்று சொல்லும்போது அவர் பண்ணக்கூடாது, நீங்கள் கேப்டன் என்ன பண்ணின்றாங்க. அதே இது இப்போ நீங்கள் கேப்டன் இருக்கும்போது நீங்கள் இதை செய்யாதீங்கன்னா இது ஏன் பண்ணுறாங்க, என்னத்த சொல்ல. அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களான்ற
அந்த விஷயம் குடுக்கும்போது தான் தெரியுது. முத்துக்குமரன் ஒரே மாரி தான் இருக்காரு. அப்புறம் தீபக் ஓரளவுக்கு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாப்புல. ஜாக்லின் ஓரளவுக்கு அப்படின்னு வராங்க. சௌந்தர்யாலாம் சுத்தம். அது இந்த மஞ்சரில சுத்தம். என்னத்த சொல்ல. சரி நீங்க உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. மஞ்சரி நாராயணன் திடீர்னு இந்த மாரி அதுவும் அந்த கேப்டன்ஷிப் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தோணுதா? அவங்க அப்படியே அதிகார தோரணையில கொஞ்சம் ஒரு மாரி கெத்தா பண்றேன்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் ரொம்ப அதுவும் குறிப்பா வந்துட்டு இந்த பாய்ஸ்க்கு டாஸ்க் குடுக்குற விஷயத்துல ரொம்ப ஓவரா பண்ற மாரி இருக்கா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.